ட்ராவல் போகிறவங்கலாம் பூரி இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போங்க. ஒரு வாரம்னாலும் கெட்டு போகாது. இதுக்கு வெங்காயம் தக்காளி சப்ஜி பண்ணியிருக்கேன், மும்பை சப்ஜி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் கோதுமை மாவு, ஒரு பவுல் மைதா மாவுங்க. 2 பவுல் மாவுக்கு ஒரு பவுல் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு சீனியும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ரவையும் போட்டு நம்ம தண்ணி கொதிக்க விட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம கொதிக்கிற வெந்நீர் ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இடியாப்பத்துக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். பூரி வந்து கெட்டு போகாது உங்களுக்கு. அதில் கொஞ்சம் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. அப்புறமா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டில் சப்பாத்தி போட்டு நம்ம மசாலா பண்ணிடலாம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டுக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துட்டு கொஞ்சம் மட்டும் சாம்பார் பொடிங்க ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கேன். 2 ஸ்பூன் கடலை மாவு வந்து லாஸ்ட்டில் ஊற்றணும். நல்லா கொதிக்க விட்டு வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதக்கணும், ரொம்ப வதங்கக்கூடாது. உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் கடலை மாவு ஆட் பண்ணி லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தழை தூக்கி கொதிக்க வச்சு இறக்குனேன்னா அட்டகாசமாக இருக்குங்க. பூரியை வந்து நம்ம தேய்ச்சி போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி நீளமாட்டு ரோல் மாதிரி பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கட் பண்ணி எடுத்தோன்னா ஒன்று போல் வரும். தடவை கொஞ்சம் மாவு வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி போட்டு எடுத்தோம்னா மிச்சம் இருக்க மாவை கையில் வந்து அப்படியே தட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எண்ணெய் கலங்காது. ரவுண்டாக வேணுன்னா இந்த மாதிரி பிளேட் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி புசு புசுன்னு வருது பாருங்க. நம்ம வேக வச்ச மாவில் சப்பாத்தி போட்டாச்சுங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ராவல் பண்ணும்போது சப்பாத்தி பண்ணாமல் இந்த மாதிரி பூரி பண்ணி கொண்டு போங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க பூரி கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.